மறைந்த நடிகர் விஜயகாந்த் தொடர்பாக புரட்சிகா பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த துயரமான ஒரு நேரத்தில் நடிகர் விஜயகாந்தின் மறைவு தொடர்பாக உங்களது நினைவுகள் மற்றும் அனுபவங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். கேப்டன் அவர்கள் ஒரு நடிகராக தமிழ் மக்களிடத்திலே அறிமுகமாகி ஒரு அரசியல் கட்சியை துவங்கி கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற போது நானும் சட்டமன்ற உறுப்பினராக அந்த நேரத்தில் இருந்தேன். அடிக்கடி அவரிடத்துல பேசுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது. அனைத்து கட்சி கூட்டங்கள் நடக்கின்ற பொழுதும் ஒன்றாகத்தான் உட்கார்ந்திருப்போம், நிறைய கருத்துக்களை பேசிக் கொள்வோம். அதே போல எதிர்கட்சி தலைவராக வரக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றார். ஒரு நல்ல மனிதர், அன்பானவர், எதையும் நேரடியாக தைரியமாக எடுத்து சொல்லக்கூடியவர், எதற்கும் மஞ்சாதவர், தமிழ் மக்களிடத்திலே நன்றாக பரிச்சயம் பெற்றவர், தமிழ்நாட்டிற்கு ஏதாவது செய்ய வேண்டும், தமிழ் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தவர். ஆனால் காலம் அவரை அழைத்து கொண்டது. உண்மையாக அது வேதனையாக இருக்கின்றது, அதிர்ச்சியாகவும் இருக்கின்றது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய தொண்டர்களுக்கும் புரட்சி பாரதம் அந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. நீங்க சட்டமன்றத்தில் அவரோட பணியாற்றும் போது அவரது தொகுதி பிரச்சனைகள் மற்றும் இந்த திரைத்துறை அனுபவங்கள் மற்றும் இந்த மக்கள் பணி அனுபவங்கள் தொடர்பாக உங்கள்கிட்ட நிறைய பகிர்ந்திருப்பாரு. அது போல சட்டமன்ற பணியில் அவருடைய ஒரு நினைவு கூறத்தக்க நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் அதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். ஆமா சார், சட்டமன்ற நிகழ்வுகள்ல அடுத்தடுத்து பேச போற விஷயங்களை சொல்லுவாரு. என்னென்ன சப்ஜெக்ட் பேசலாம் சொல்லலாம், அனைத்து கட்சி கூட்டில் இருக்கும் போதும் இந்த சப்ஜெக்டை நம்ம எடுத்து சொல்லலாம்னு சொல்லுவாரு. அதுல ரெண்டு பேருமே கலந்து பேசிப்போம். இந்த சப்ஜெக்ட் பேசலாம், இது பேசலாம், அது பேசலாம்னு பேசிப்போம். அந்த அளவுக்கு எளிமையா நல்லா பேசுவாரு, எளிமையா பழகுவாரு. ஒரு தைரியமான ஆளு. உதவக்கூடிய தன்மை, அதாவது சாதாரண ஆமா சார், மக்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவக்கூடிய தன்மை கொண்ட. உண்மையா சொன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல இவரை தேடி வரவங்களுக்கு கண்டிப்பா அத்தனை பேருக்குமே சாப்பாடு கொடுத்து அன்பா உபசரிச்சு அனுப்புறவரு. பசியில யாரு வந்தாலும் அவங்களுக்கு உடனே சாப்பாடு போடக்கூடியவர். உண்மையாக அவருக்கு நிகர் அவரே தான் இருந்தார். எம்ஜிஆருக்கு பிறகு அந்த வருகின்ற தொண்டர்களுக்கு பசியார உணவு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இருந்த மக்கள் மனதிலே பரிச்சயம் பெற்றவர் விஜயகாந்த் அவர்கள். அவர் சட்டமன்ற பணியாற்றும் போது அவரோட இருந்த அனுபவங்கள் மற்றும் அவருடைய அந்த ஈகை குணம், அந்த உணவு வழங்குவதிலையும் எல்லாரும் பார்த்தாலுமே அந்த உணவு வழங்குவார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போதும் நீங்க அந்த புரட்சி பாரதம் கட்சியில சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்களா சார்? இல்ல, அப்ப இல்ல சார், நான் அப்ப இல்ல. அப்ப அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அப்ப நான் இல்ல. அவரு முதல்ல இருக்கும்போது அந்த ரிஷிவஞ்சன் தொகுதி 2006 சார், 6 அப்போ நீங்க ஒன்றாக பணிபுரிந்த அந்த அனுபவம் அனுபவம் இருக்கு. ஓகே சார், நன்றி சார். விஜயகாந்தோட நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.